இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. கேளுங்க கேளுங்க, ஹல்லேலூயா. உங்க இருளான வாழ்வை வெளிச்சமாய் மாற்றுவார் என்றார். அது அவருடைய அசைவாடு வாழ்வில இருக்கும் என்றார். ஓ, அசாத்தியமானது இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர் உன்னை ஆளுகை செய்வார் என்றார். இந்த நாள் உன் வாழ்வு மதுரமாய் மாறும். இந்த நாள் உன் பெருமை நிறைவாய் மாறும். உன் இருள் அந்தகாரங்கள் மூடி இருக்கிற உன் இருள்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஓ வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஓ, அசைவாடும் அனலாக்கும் உங்கள் அக்கினி ஜுவாலையே. கடைசியா கேட்டுருவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கடைசி நாட்களில் நான் உமக்காக எரிந்து ஜோலிக்க விரும்புகிறப்பா. உம்முடைய சித்தத்தை செய்ய, நீர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் உள்ள ஜீவியம் செய்ய, ஒரு உத்தமம் உள்ள ஜீவியம் செய்ய, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்ய, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்ய, இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்வு வேண்டாம். உம்முடைய வருகையினால் நெருங்கிக் கொண்டிருக்கிறபடினால் அன்றைக்கு எலியாவின் நாட்களில் ஊற்றின அதே ஆவியானுடைய மகிமை எங்கள் சபை நடுவே, எங்கள் ஜனங்கள் நடுவே, எங்கள் வாலிபர்கள் நடுவே கர்த்தர் நீர் ஊற்றுவீராக. ஓ, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியானவருக்கு இடம் கொடுக்க அவர் உன் வாழ்விலே, உன் குடும்பத்திலே அவர் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். ஆவியானுடைய ஆளுகைக்கு நீ இடம் கொடுக்க விரும்பவில்லை என்றால் உன் சுயமும் உன் மாம்சீகமும் உன்னிலை தலை தூக்கி கொண்டே இருக்கும் என்றால் ஆவியானுடைய ஆளுகை பிரசன்னத்தை நீ அங்க பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானுடைய சித்தத்திற்கு நீ உன்னை தத்தம் செய்து விட்டாய் என்றால் அவர்தான் உன்னை முற்றிலுமாய் அவர் ஆட்கொண்டு நடத்த ஆரம்பிப்பார்.